தாயி, உன் பேர் என்னம்மா? மேகா. உனக்கு இதே ஊர் தானம்மா? ஆமா, இதே ஊர் தான். உன்னை பெத்தவங்க எங்க இருக்காங்க? யாரும் இல்ல. இறந்துட்டாங்களா? மா, வந்தோமா சாப்பிட்டோமான்னு இருக்கணுமா? எதுக்கு தேவையில்லாம தொண பேசிக்கிட்டே இருக்கீங்க? மன்னிச்சுக்க தாயி. எனக்கு உன்னை பார்த்தா எங்க தூரத்து பொண்ணு ஒண்ணு இருக்கு, அது மாதிரி இருந்துச்சு. தொணன்னு பேசிட்டேம்மா, மன்னிச்சுக்க. ஐயா, இவதான் அந்த பொண்ணு. தூக்கிறட்டா? வேண்டாமா? ஏன்? ஓஹோ, சரி, அது வரைக்கும் நான் வாட்ச் பண்றேன். ஏதாவது பிளான் கிடைச்சா உங்ககிட்ட சொல்றேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நல்லா கொஞ்சம் நாக்கு நீட்டுங்க. ரிப்போர்ட் எழுதிக்கங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நீங்க? அவங்க என் அம்மா. ஆஹா, ஃபர்ஸ்ட் வீக் ஆபரேஷன் பண்ணிடலாம். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. சரி டாக்டர். இவங்க பிளட் குரூப் வந்து AB நெகட்டிவ், ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். சரிங்க. சோ அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டி இருக்கு. டிலே பண்ணிடாதீங்க. ஓகே? நல்லா தூங்குங்கம்மா. ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் செலவாகும்னு சொல்லிருக்காங்க தெரியுமா? 3 லட்சம் ரூபாய். எங்கிருந்து கொண்டு வர போறீங்க? சொல்லுங்கப்பா. வேலை செய்யற காலத்துல அங்க இங்கேயும் கைய நீட்டி கிடைக்கிறத வாங்கி போட்டிருந்தா இந்நேரத்துக்கு நம்ம கிட்டையும் ஆஸ்தி பாஸ்தின்னு கொஞ்சம் இருந்திருக்கும். இந்த மாதிரி அவசரத்துக்கு ரொம்ப உபயோகப்பட்டிருக்கும்ல. எப்ப பாரு நேர்மை நியாயம், வாங்குற சம்பளத்துல குடும்பத்தை நடத்த கத்துக்கணும்னு நம்மள கொட்டி கொட்டியே இந்த நிலைமைக்கு வந்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க அம்மாவை? சொல்லுங்கப்பா. அம்மா ஆபரேஷனுக்கு வேண்டிய பணத்தை நான் கொண்டு வரேன்ப்பா. எப்படிப்பா?
எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும்பா. கல்யாணி, நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆபரேஷனுக்கு தேவையான பணமெல்லாம் தயாரா இருக்கு. அம்மா, என்னையா? என் பொண்டாட்டிக்கு ஏபி நெகட்டிவ் குரூப் பிளட் தேவைன்னு சொன்னாங்க. அதை யாரு டொனேட் பண்ணுவாங்கன்னு தெரியாதுமா. உனக்கு யாராவது தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்லுமா. சொல்றேங்கய்யா. அம்மா, அப்புறம் சொல்லுங்க. என் பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணணுமா. கையில பணம் இல்ல. என் கிட்னி வைத்து தர முடியுமாமா? எப்படியாவது ஏற்பாடு பண்ணித்தாமா.